Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் பிரபுளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஜான் பேசுறேன். இப்போ வந்துட்டு நியூ இயர்க்காக நிறைய செலிப்ரேஷன் அந்த இதில் இருப்பீங்க. யாரெல்லாம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போறீங்க, இப்போ யாரெல்லாம் நிறைய டூர் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் டூர் போட்டு அது கேன்சல் ஆகி வேற பிளான் மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதா, வருஷம் வருஷம் நடக்கும் தான். அதை பத்தி நம்ம குரூப்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்ல இருக்கு. அந்த குரூப்ல வந்துட்டு இந்த வருஷம் நியூ இயர்க்கு என்னென்ன யாரெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்டிருந்தேன். யாரெல்லாம் என்னெல்லாம் விட போறீங்க, என்னெல்லாம் பண்ண போறீங்க, ரீசொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அதை பத்தி நான் கேட்டிருந்தேன் குரூப்ல. நம்ம பைபிள் குரூப் இருக்கு, அதுல கேட்டிருந்தேன். அதில் பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. அதில் வந்துட்டு என்னெல்லாம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். உச்சக்கட்ட ரவுஸாக இருக்க போது நீங்கள் ஒவ்வொன்றும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பார்க்கலாம் வீடியோக்குள்ள. வாங்க வாங்க வாங்க. பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, நம்ம வீடியோ பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம மெசேஜ்லாம் ஒன்றா ஓப்பன் பார்க்கலாம். நம்ம குரூப்பில் வந்துட்டு என்ன மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசொல்யூஷன் வந்துட்டு ஒரு வினாப்பணம் அனுப்பியிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்னா, மச்சான் நான் இந்த வருஷம் வந்துட்டு அதிகமாக நான் குசு போகிறேன்டா, அது வந்து கம்மி பண்ணலான்னு. அதிகமா குசுவதாவா, அதை தோசை கம்மி பண்ண. ஏடாடி யாராடி நம்ம எப்படிலாம் இன்னும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்த மெசேஜ் பார்ப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நான் வந்து பிரியாணி எங்க பார்த்தாலும் பிரியாணியே சாப்பிட்டு இருக்கேன்டா. இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து பிரியாணியை கம்மி பண்ணலான் இருக்கேன், சாப்பிட்றத கம்மி பண்ணலான் இருக்கேன். பிரியாணியை சாப்பிட்டு கம்மி பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயம். என்னடா டே கேட்டாக்கா அனுப்புறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேண்டாமடா. எப்படா இப்படிலாம் இருக்கீங்க? ஏன் அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு ஓடுறா? ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பார்த்துருவாங்க. பார்க்கலாம் மச்சான். நான் வந்து என்னோட ஆளை இந்த வருஷம் வந்து லடாக் கூட்டு போலான்னு இருக்கேன்டா. நாங்கள் 2 பேரும் ஒன்னா போய் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஒன்னா போயிட்டு வீலாக் பண்ண போறியா? உடனே அவன் அங்கங்க பிரச்சனை நின்றுட்டு இருக்காங்க, தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துக்க. என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா. டனல் பைத்தியம் பண்றதுன்னு தெரியல. இவங்க என்ன ஒண்ணு பேசி அனுப்ப, நிஜமாலுமே இதை வந்து பேசி அனுப்புறாங்களா இல்ல வேணும்னே அனுப்புறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மை அனுப்புறீங்களா இல்ல பொய் அனுப்புறீங்களாடா? என்னடா அடுத்தது? சரி, ஒரு அதுவும் ஒரு நம்ம பயப்புலதான் ஒன்று அனுப்பியிருக்கு. என்னன்னாக்கா, மச்சான் இந்த வருஷம் நான் வந்து யாழை கல்யாணம் பண்ணி இந்த வருஷம் நான் குட்டி போட்டலான்னு இருக்கேன்டா மச்சான் அப்படின்னு. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவல. ஊறுகா இருக்கு, கஞ்சி இல்ல. கஞ்சியே இல்லையா அங்க? சரி மச்சான், இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி என்னோட ரிசர்வேஷன் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி குட்டி போட்டுடணும், அவ்வளவுதானே? அப்பனா எப்படிடா போடுவேன்? நீ வந்து கல்யாணம் பண்ணா 12 மாசம் ஆகும், 1 வருஷத்துல எப்படிடா நடக்கும்? நீ வந்து 1ஆம் தேதி நாளைக்கே கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாதானே அதுக்கும் 10 மாசம் ஆகி தானே கலந்து வரும். எப்படின்னு பார்த்துக்க, என்ன கால்குலேஷன் தெரியல. மக்களே, நீங்க வந்துட்டு இந்த கால்குலேஷன் தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த நான்
அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கமெண்ட் என்னன்னா, அடுத்த கமெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, மச்சான் நான் வந்து கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்ல இதெல்லாம் படிக்கிறதே வேஸ்ட்டு, சொல்கிறது வேஸ்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேஸ்ட்டு சொல்கிறது இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து டீ டோட்டலாக மாறலான்னு இருக்கேன். சுயநலத்துக்காக இல்லம்மா, இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே எந்த கெட்ட பழக்கம் இல்லா பார்க்கணும். டேய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5ஆவது வருஷம் சொல்லிட்டு இருக்கடா. வாடா ராஜா செல்ல வாடா. சரியா, ஏதாவது ஒன்று பிரோஜனமாக ஏதாவது ஒன்று சொல்லு. இவன் மச்சான் போன டைம் சொன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கண்டா அப்படின்னு சொல்ல லாஜிக் இருக்கு. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத எதுக்கு சொல்ற நீ? எல்லாம் விட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போலையே. ஓகே, அடுத்த கமாண்டு கூலி கூலி நானே தயாரிக்கிறது இருக்கிறதா என்னால காசு கொடுத்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. சிரிக்க மாட்டாங்க. ஒரு நல்லா அனுப்பியிருக்கா. மச்சான் நான் எங்கேயாவது கிளம்புறப்போ எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். கோயிலில் போய் என்ன விளாண்டு இருக்கேன்னா, இந்த வருஷத்தில் எனக்கு என்ன நடக்கும்னாக்கா, நான் எங்கேயாவது கிளம்பி வெளியில கிளம்பி போறப்பதான்டா எனக்கு பாத்ரூம் வருது. நான் என்ன பண்றது? ஏன் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் வந்துட்டு சத்தியமா சொல்றேன் டேய், அது எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குடா. ஆனா வெளியில சொல்லப்பட்டான்னு வெளியில சொல்றேன். கண்டிப்பா அது நடக்கும்டா, கவலைப்படாத. வெளியில கிளம்புனாக்கா உனக்கு பாத்ரூம் வரக்கூடாது. அதாவது வெளில கிளம்புற மட்டும் வரக்கூடாது. அப்ப டைம் வரலாம்ல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அடுத்த கமாண்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மச்சான் நான் இந்த வருஷத்துல இருந்து இல்ல நம்ம இந்த கமெண்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இந்த வருஷத்துல இருந்து நான் அடிக்கிறத விளையாண்டு இருக்கேன்டா. சரி ஓகே, அதை விட்டுருங்க. அதுல இருந்து அதை மாத்திருங்க. என்னன்னு ஏண்டா டே எதெல்லாம்டா நீ குரூப்ல அனுப்புற? அடுத்த கமாண்ட் தான் முக்கியமானது. அடுத்து ஒரு நாளை அனுப்பியிருக்கு. அது என்னன்னு பாருங்க. முக்கியமானது, ரொம்ப கேட்டே ஆகுனது. நான் இந்த 1ஆம் தேதியிலிருந்து போய் ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போறேன் மச்சான். நீ ஜிம்முக்கு வருவியா? என்ன சிரிக்கிற? டேய் ஜிம்முக்கெல்லாம் இத வந்து 7ஆவது வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. ஜிம்முக்கு நான் சேர போறேன் அடுத்த வருஷம் சேரப்போறோம்னு கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்து அவன் பையன் தான் இனிமே அவனுக்கு ஸ்கூலுக்கு ஜிம்முக்கு கூட்டு போகணும். என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு